Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸோட கண்டினியூவேஷன். தட் இஸ் இது தேர்ட் வீடியோ. நம்ம போன 2 வீடியோக்களில் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டோட ஒரு பார்ட், தட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் போலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் ஓவியூல் எப்படி ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோசாக் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருக்குது, மைக்ரோஸ்போரில் அத்தனை ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவும் போலன் கிரெயினாக ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு 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 பார்ட் ஆஃப் அ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஃபெர்டிலைசேஷனுக்கு முந்தின ஈவெண்ட்டு. இன்னொரு பார்ட் இருக்குது இல்லையா, ஃபெர்டிலைசேஷனுக்கு முந்தின ஈவெண்ட்டாக ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, அது பாலினேஷன். பாலினேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருந்திருப்போம். போலன் கிரெயின் வந்து ஃபீமேல் பார்ட்டை வந்து டச் பண்ணுறது, தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிக்மாங்கிறது ஃபீமேல் பார்ட்டு, ஆனால் உள்ளே எக்குக்குள்ளே போகலை இன்னும், அது ஃபெர்டிலைசேஷனுக்குள்ளே போகுது. இங்கே ஏஜென்ட்ஸ் யாராவது வந்து தூக்கிக்கிட்டு போகணும் பாலினேஷன்னா, இல்லை நாம் எடுத்துகிட்டு நம்ம ஹியூமன் பீயிங்கோ ஒரு அனிமல்ஸோ உள்ளே வரலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கதையாக இந்த பாலினேஷன் போயிட்டு இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் பாலினேஷன் இருக்குது, செல்ஃப் பாலினேஷன் இருக்குது, கிராஸ் பாலினேஷன் இருக்குது, அந்த மாதிரி. ப்ளஸ் யாரெல்லாம் ஏஜெண்ட்டாக வராங்க, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வெறும் பாலினேஷன் வரைக்கும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மேபி அந்த எப்படி ரீச் ஆகுது, போலனும் பிஸ்டிலும் என்னென்ன கான்டாக்டுக்குள்ளே போகுது, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன், அதெல்லாம் நம்ம பின்னாடி வர வீடியோவில் பார்ப்போம். மேபி இன்னும் கூட 1 or 2 or 3 வீடியோஸ் போகலாம். இந்த லெசனே கொஞ்சம் பெருசு. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். பாலினேஷன். In the preceding section, you have learnt that the male and female gametes in flowering plants are produced in the pollen grain and embryo sac. நம்ம முன்னாடி பார்த்தோம் போலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது. அண்ட் எம்ப்ரியோ சாக், இங்கே எம்ப்ரியோ சாக் இஸ் அ ஃபீமேல் கேமெட்டோஃபைட். திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே திஸ் இஸ் த ஃபீமேல் கேமெட்டோஃபைட், போலன் கிரெயின் மேல் கேமெட்டோஃபைட். இதெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ போலன் கிரெயின்குள்ளே யார் இருக்காங்க, மேல் கேமேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளே இருக்கிற 2 ஜெனரேட்டிவ் செல்ஸ், இவங்க தான் மேல் கேமேட். இவங்களுக்கு ஃபீமேல் கேமேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக். ஓகே, ஸோ அப்போ இவங்க கேரி பண்ணுறவங்க கேமெட்டோஃபைட்டு, உள்ளே இருக்கிறவங்க கேமேட். ஆஸ் போத் டைப்ஸ் ஆஃப் கேமேட்ஸ் ஆர் non-motile, ரெண்டுமே non-motile, they have to be brought together for fertilization to occur. How is this achieved? இவங்களை கம்பல்சரியாக சேர்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஏஜென்ட் உள்ளே வந்தாகணும். ஸோ பாலினேஷன் இஸ் த மெக்கானிசம் டு அச்சீவ் திஸ் ஆப்ஜெக்டிவ். இது வர்ற ஏஜென்ட் பேர் தான் பாலினேஷன். Transfer of pollen grain shed from the anther to the stigma of the pistil is termed pollination. இப்போது ஆந்தரில் இருக்கிற அந்த போலன் கிரெயின் அங்கேருந்து கிளம்பி வந்து ஸ்டிக்மாவை டச் பண்ணுறது தான் பாலினேஷன். Flowering plants have evolved an amazing array of adaptations to achieve pollination. They make use of external agents to achieve pollination. Can you list the possible external agents? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய இருக்குது ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்குள்ளே நிறைய ஏஜென்ட் உள்ளே வருவாங்க. இப்போ பயோட்டிக் ஏஜென்ட், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுறோம். நாமளே வி பிலாங் டு அனிமல் கிங்டம். ஏபயோட்டிக் அப்படின்னா வாட்டரோ இல்லை விண்ட் கரண்ட்டோ தூக்கிக்கிட்டு போகலாம். ஆஞ்சியோஸ்பெர்மில் ஏன் இவ்வளோ வெரைட்டி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த இனம் அழியாமல் இருக்குது. அதனால தான் இப்போ நாம் இந்த பாலினேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போய் தான் ஆஞ்சியோஸ்பெர்ம் காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நிறைய ஏஜென்ட் பாலினேட் பண்ணுறதுனால. இப்போ லோவர் கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னா ப்ரையோஃபைட்டோ டெரிடோஃபைட்டோலாம் வாட்டர் மட்டும்தான் அந்த மேல் கேமேட்டை தூக்கிக்கிட்டு போகுது. அதனால் வாட்டர் இல்லைன்னா அங்கே அந்த ஏரியாவில் அந்த பர்டிகுலர் ஐட்டம், அதாவது பர்டிகுலர் ப்ரையோஃபைட்டோ ஸ்பீஷீஸ் இல்லாமலே போகும். அந்த மாதிரி இல்லை டெரிடோஃபைட்டோ இல்லாமலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, அந்த மாதிரி. ஓகே, ஸோ லெட் அஸ் see.
Kinds of pollination. Depending on the sources of pollination, pollination can be source of pollen. Pollination can be divided into 3 types. Autogamy. In this type, pollination is achieved within the same flower. Transfer of pollen grain from the anther to the stigma of the same flower. In a normal flower which open and exposes the anther and the stigma, complete autogamy is rather rare. Autogamy in such flowers requires synchrony in pollen release and stigma receptivity, and also the anthers and the stigma should lie close to each other so that self-pollination can occur. Some plants such as viola, oxalis and commelina produce 2 types of flowers. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன இதில் இப்போது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே அதாவது ஒரு ஃப்ளவர் இருக்குது. I just draw. This is the gynoecium. Okay, this is the stigma. இப்போது இவங்களுக்குள்ள ஒரு anther. This is the androecium and this is the flower, corolla. Okay, and you got a calyx and stalk. இப்போது இந்த anther இருக்கிற போலன் இங்கே இருக்கிற ஸ்டிக்மாக்கு வர்றது தான் செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோகேமி. ஆனால் என்னென்னா இந்த ஆட்டோகேமியில் இப்போது ஒரு ஃப்ளவர் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான சான்சஸும் குறைவு தான். ஏன்னா ஓப்பன் ஆகும்போதே காற்றுலேருந்து வேறு போலன் கிரெயின் இதுக்குள்ளே வந்து விழலாம் சான்சஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா. இதே மாதிரி ஓப்பனே ஆகலைன்னா கம்பல்சரியாக செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும், வேறு வழியே இல்லை. அதுதான் போன பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஆனால் சில பிளான்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வயோலா, ஆக்சாலிஸ், காமலினா, தட் இஸ் வயோலாவுக்கு வந்து காமன் பான்சி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடியூஸ் 2 types of flowers, chasmogamous flowers and clistogamous flowers. chasmogamousனா ஃப்ளவர் ஓப்பன் ஆகிடுது, clistogamousனா ஓப்பன் ஆகாது, அவ்வளோதான். Chasmogamous flowers which are similar to flowers of other species with exposed anthers and stigma. Exposed anther and stigma அது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்கு. Clistogamous flowers which do not open at all. Clistogamous flower ஓப்பனே ஆகாது, க்ளோஸ்டாகவே இருக்குது. க்ளோஸ்டாகவே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட்டை ரீச் பண்ணிடும், which do not open at all. In such flowers, the anthers and stigma lie close to each other. When anthers dehisce in the flower buds, pollen grain come in contact with the stigma to effect pollination. Thus, clistogamous flowers are invariably autogamous as there is no chance of cross pollen landing on the stigma. So, ஒரு கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்னால் கம்பல்சரியாக அது ரெண்டும் மீட் ஆகிடும், வேறு பாலினேட்டிங் ஏஜென்ட் வரணுங்கிற அவசியமும் இல்லை, ஒருத்தவங்க ஒருத்தவங்கள மீட் பண்ணிடுறாங்க. Thus, clistogamous flowers are invariably autogamous as there is no chance of cross pollen landing on the stigma. Clistogamous flowers produce assured seed set even in the absence of pollinator. Do you think that clistogamy is advantageous or disadvantageous to the plant? Why? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்மோகேமஸில் சான்சஸ் இருக்குது, ஆனாலும் கிராஸ் பாலினேஷனுக்கு சான்சஸ் அதிகம். கிளிஸ்டோகேமஸில் கம்பல்சரியாக ஆட்டோகேமஸ் தான், ஏன்னா அது ஓப்பனே ஆக போகிறதில்ல. அப்படின்னு சொன்னால் இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால் அட்வான்டேஜஸ் தேர். ஷுவராக பாலினேட்டரே இல்லை. பாலினேட்டர்னால் யாரெல்லாம் ஏஜெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் பாலினேட்டர். நீ எந்த பாலினேட்டருமே இல்லைனாலும் அதில் சீடு செட் ஆகிடும். அதே டைமில் உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதில். ஏன்னா கம்பல்சரியாக சீட் செட் ஆகுது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகாமலேயே போயிட்டுருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் திரும்ப 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 செல்ஃப் பாலினேஷனே நடக்கும்போது ஷுவராக அதோட குவாலிட்டிகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் சொல்லுவோம். உள்ளே நடந்து அதில் இருக்கிற மொத்த ரெசசிவ் குவாலிட்டிஸ் மட்டுமே நிற்கும். ஒரு நல்ல டாமினன்ட் குட் வெரைட்டிஸ் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போக சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன். கெய்டினோகேமி அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கெய்டினோகேமி அப்படின்னு சொன்னால், கெய்டி அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாப்பினஸ். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன்
grain from the anther to the stigma of another flower of the same plant. See for example, ஒரு plant இப்போ நான் வரைகிறேங்க. இதில் there is a flower. இங்கே ஒரு flower இருக்குது. ஓகே, இப்படி ஒரு flower இருக்குது. And another branch has got another flower. Okay, let me draw here. இதில் this is another flower. Okay, இப்போ இந்த ஃப்ளவரில் இருந்து anther comes in contact with this flower. அங்கிருந்து இந்த ஸ்டிக்மாக்கு வர்றது. This is Geitinogamy. But plant, same plant, two different branchல இருந்து வருது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலாக இது சேம். ஸோ இது அப்சல்யூட் கிராஸ் பாலினேஷன் சொல்லவும் முடியாது. பட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் மீட்டிங். இங்கே ஒரு ஃப்ளவர், அங்கே ஒரு ஃப்ளவர். ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட், பட் ஜெனட்டிக்கலாக சேம் தானே. So, although Geitinogamy is functionally cross-pollination involving a pollinating agent, genetically it is similar to autogamy since the pollen grains come from the same plant. So, இதுலேயும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ், ஒரே குவாலிட்டியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் ஓப்பன் ஆகும்போது நம்ம சொல்ல முடியாது, கிராஸ் பாலினேஷனுக்கு நிறைய சான்சஸ் இங்கேயும் இருக்குது. அடுத்ததாக போனீங்கன்னா, டிப்பிக்கல் கிராஸ் பாலினேஷனில் ஜெனோகேமி வருது. ஜெனோகேமியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் அ டிஃபரெண்ட் பிளான்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பிளான்ட். ஓகே, இதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது. இப்போது இன்னொரு பிளான்ட்டு இங்கே வருது. ஓகே, இதில் ஒரு ஃப்ளவர் இருக்குது. this is the plant 1 and this is the plant 2. இங்கே இருக்கிற ஆந்தர் இருக்கிற போலன் கிரெயின் இங்கே இருக்கிற ஸ்டிக்மாவை ரீச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஜெனோகேமி. ஓகே, நம்ம இப்போ இங்கே பார்த்தது கெய்டினோகேமி. ஓகே, மேலே பார்த்தது ஆட்டோகேமி, சிம்பிள் ஆட்டோகேமி. ஓகே, so transfer of pollen grain from anther to the stigma of a different plant. This is the only type of pollination which during pollination brings genetically different types of pollen grains to the stigma. இதில் உங்களுக்கு அந்த strain quality everything is maintained since இது வந்து ஒரு cross pollination. அடுத்தது agents of pollination. யாரெல்லாம் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விண்டு வழியாக பாலினேஷன் நடக்கலாம். தட் இஸ் விண்ட் பாலினேஷன், அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். இன்செக்ட் வழியாக நடக்கலாம், என்டமோஃபிலி. நம்ம மனிதர்கள் விலங்குகள் வழியாக மொத்தமாக போகிறது ஜூஃபிலி. இப்போ உங்களுக்கு பேட் கூட வரும், கைராப்டிரோஃபிலி. ஆண்ட் வந்துச்சுன்னா மிர்மிகோஃபிலி. வாட்டர் வந்துச்சுன்னா ஹைட்ரோஃபிலி. இன்செக்ட் எல்லாம் நான் சொன்னேன் என்டமோஃபிலிக்குள்ளே. பேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆர்னித்தோஃபிலி. ஸோ யாராவது எய்தர் பயோட்டிக் ஏஜென்ட் ஆர் ஏபயோட்டிக் ஏஜென்ட், ரெண்டு பேர். முக்கியமாக வாட்டர் கரண்ட், விண்ட் கரண்ட் நிறைய பாலினேட் பண்ணும். ஆனால் அதுவுமே கம்பேர் டு பயோட்டிக்கோட கம்பேர் பண்ணால், அனிமல்ஸோட கம்பேர் பண்ணால் அது கம்மி தான். பார்ப்போம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். பிளான்ஸ் யூஸ் 2 ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக், 1 பயோட்டிக். 2 ஏபயோட்டிக்னா விண்டும் வாட்டரும் ஏபயோட்டிக்கில் வராங்க. பயோட்டிக்குள்ளே அனிமல்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங்குமே அதுக்குள்ளே வந்துடுறோம். Agents to achieve pollination. Majority of plants use biotic agents for pollination. Only a small proportion of plants use abiotic agents. So majority, இதெல்லாம் முக்கியமான லைன் எக்ஸாமில். மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து யூஸிங் பயோட்டிக் ஏஜென்ட் தான். கொஞ்சம் தான் ஏபயோட்டிக் ஏஜென்ட்டுக்குள்ளே போகுது. தட் இஸ் ஸ்மால் ப்ரப்போர்ஷன் கோஸ் வித் ஏபயோட்டிக் ஏஜென்ட். Pollen grains coming in contact with the stigma is a chance factor in both wind and water pollination. அது சான்ஸ் தான், கம்பல்சரியாக நடக்கும் அப்படி சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். To compensate for this uncertainties and associated loss of pollen grains, the flowers produce enormous amount of pollen when compared to the number of ovules available for pollination. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாம் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்லேயே சொன்னேன், என்டையர் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படியே உங்களுக்கு போலனாக மாறுது. ஏன்னா சான்ஸ் ஆஃப் ரீச்சிங் எ ஃபீமேலுங்கிறது ஒரு அன்சர்டைனிட்டி. வரலாம், வராமலும் போகலாம். வர்றதுக்குள்ளே அது வயபிலிட்டியும் போகலாம். மீட் பண்ணுறதுக்குள்ளே, அது ஸ்டிக்மாவில் வந்து லேண்ட் ஆகிறதுக்குள்ளே அதோடைய வயபிலிட்டி போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தௌசண்ட்ஸில் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அங்கே 4 மெகாஸ்போர் வந்தாலும் ஒருத்தர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், மீதி பேரெல்லாம் அப்படியே டீஜெனரேட் ஆகி போயிடுறாங்க. ஆனாலும் அது செக்லூடடாக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். பட் ரீச் ஆக போகிறது நம்ம போலன் தானே, காற்று வழியாகவோ இல்லை தண்ணி வழியாகவோ இல்லை அனிமல்ஸ் வழியாகவோ வரும்போது அதுக்கு டெத் ரேட் அதிகம், அதனால் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன் அமங்கஸ்ட் abiotic pollination. Wind pollination also require that the pollen grains are light and non-sticky. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், அடுத்தது ட்ரையாக இருக்கணும், non-sticky, so that they can be transported in wind currents. They often possess well exposed stamens so that the pollens are easily dispersed into wind current. ஸோ இப்போ நம்ம இதில் படித்தோம் இல்லையா, போயேசி ஃபேமிலியில் உங்களுக்கு சொன்னேன். அந்த போயேசி குரூப்னா கிராமினே குரூப்பில் யூஸ்வலாக தெர் இஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆந்தர் வந்து வெர்சைட்டல் ஆந்தர், வெர்சைட்டல் ஆந்தர்ஸ், ஸ்விங்கிங் ஆந்தர்ஸ், அப்படியே காற்றுல அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ தட் ஈஸிலி அந்த போலன், அதுவும் இல்லாமல் நிறைய போலனை ரெடி பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபீமேல் பார்ட் இருக்கு இல்லையா, ஃபீமேல் பார்ட்டில் அப்படியே டாசல்ஸ் மாதிரி நம்ம ட்ரெஸ்லலாம் அந்த த்ரெட்டு கட்டி வச்சு துப்பட்டாலெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு திக்கு த்ரெட் அப்படியே லூஸாக ஒரு இடத்துல கட்டி வச்சு தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. எதுக்காகன்னா இந்த போலனை ஈஸியாக ரிசீவ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் அப்படியே அந்த விண்ட் பாலினேஷனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. Okay, they often possess well exposed stamens so that the pollens are easily dispersed into wind current, and large often feathery stigma to easily trap airborne pollen grains. Large often feathery stigma, இப்போ ஸ்டிக்மா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டிக்மாவில் இப்படி இருக்கும். ஓகே, தட் இஸ் ஒரு மாதிரி feathery to trap இப்படி இருக்கு. This is called feathery stigma. Okay, so this feathery stigma, pen is not writing. Okay, feathery stigma, இதெல்லாம் tassels. Okay, easily they can catch the pen திருப்பியும் தகராறு பண்ணது. Okay, just a second, pen is troubling me a lot. ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டிக்மாவோட டாசல்ஸ் படிப்போம், இங்கே வரும். Wind pollinated flowers often have a single ovule in each ovary and numerous flowers packed into an inflorescence. A familiar example in the corn cob, the tassels you see are nothing but the stigma and style which wave in the wind to trap pollen grains. Wind pollination is quite common in grasses. நம்ம பார்க்குறோம் யூஸ்வலாக விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ஓவியல் இருக்கும், ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு. ஒன்று சிங்கிள் ஓவியம்லாம் ஒரே ஒரு பூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அது அப்படியே கிளஸ்டராக. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ், நம்ம இந்த மக்காச்சோளம் சாப்பிடும்போது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அத்தனையும் ஓவியல் தான். அதுக்கேற்ற மாதிரி அத்தனையிலையும் ஒரு இந்த மாதிரி ஒரு டாசல்ஸ் வச்சு எப்படியாவது பாலினேஷனை என்ஹான்ஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம். அடுத்தது, pollination by water is quite rare in flowering plants and is limited to about 30 genera. ஸோ இதுவும் எக்ஸாம் கொஷினுக்கு பார்த்துக்கணும். பாலினேஷன் பை வாட்டர் வந்து ரொம்ப ரேர் தான், ஒரு 30 ஜெனிரா தான். ஏன்னா வாட்டர் பிளான்ட்னால் யூஸ்வலாக மோனோகாட்டாக தான் இருக்கும், ரேர்லி டைகாட். அதுலேயுமே டைகாட்டுக்கு போகும்போது அது வாட்டர்லேயே இருந்தாலும் சில நேரங்களில் அது இன்செக்ட் பாலினேஷனுக்குள்ளே போயிடும். பார்ப்போம், மோஸ்ட்லி மோனோகாட்ஸ். As against this, you would recall that water is a regular mode of transport for the male gamete among the lower plant groups such as algae, bryophyte and pteridophytes. நம்ம முதலே சொன்னோம், அங்கெல்லாம் வாட்டர் இல்லைன்னா பாலினேஷன்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லை, அப்படியே அதில் மூவ் ஆகி போயிடும். It is believed, particularly for some bryophytes and pteridophytes, that their distribution is limited because of the need for water for the transport of male gamete and fertilization. அங்கெல்லாம் நம்ம அதை பாலினேஷன் கூட சொல்கிறதில்ல, they just move with the help of flagella. முக்கியமாக தண்ணியே இல்லாமல் காஞ்சு போகிற இடங்கள்ல அவங்க இருக்கிறதே இல்லை, அதனால தான் அதனுடைய அது லிமிட்டடாக இருக்குது. ஓகே,
Some examples of water pollinated plants are Vallisneria. இந்த முறை எக்ஸாம் கொஷின் கூட இது இந்த 24 நீட் 24ல் இந்த டாசல்ஸ் போட்டு ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. ப்ளஸ் அதில் நிறைய அது ஒரு கொஷின், அதுக்கு கீழே இருந்த ஸ்டேட்மெண்ட் வச்ச கொஷின்ஸ், இந்த மாதிரி ரெண்டு. Some examples of water pollinated plants are Vallisneria and Hydrilla, which grow in fresh water, and several marine sea grasses. Marine sea grassesனா தண்ணியில் உப்பு தண்ணியில் வளர்றது இல்லை, அங்கே இருக்கிற பாறைகளில் அப்படியே வளர்றது. such as Zostera. Marine sea grassல Zostera. Not all aquatic plants use water for pollination. ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா அக்வாட்டிக் பிளான்ட்டும் வாட்டரை டிபெண்ட் பண்ணி இல்லை பாலினேஷனுக்கு. ஓகே, in a majority of aquatic plants such as water hyacinth and water lily, the flowers emerge above the level of water and are pollinated by insects. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்செக்ட் பாலினேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. ஆர் விண்ட். ஆஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் பிளான்ட்ஸ், லேண்ட் பிளான்ட்டில் நடக்கிற மாதிரி, ஏன்னா அது அப்படியே ஃப்ளவர் மேலே தண்ணிக்கு மேலே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு அது ஈஸியாக காற்று தூக்கிட்டு போகும், இல்லை ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் ஹயசின்த்தில் ஒரு லைட் வயலட் கலர் ஃப்ளவர்ஸு, டிசம்பர் கலர் ஃப்ளவர், வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர். வாட்டர் லில்லி அழகாக சொல்லவே தேவையில்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக மேலே இருக்கிறதுனால விண்டோ இன்செக்டோ வந்துட்டு போகும். In Vallisneriaலாம் தண்ணிக்குள்ளே இருக்குது, submerged. So in Vallisneria, the female flower reach the surface of water by the long stalk and the male flower or pollen grains are released onto the surface of water. ஸோ இப்போ இதுதான் சர்ஃபஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது Vallisneria plant அப்படின்னு சொன்னால், இட் இஸ் காட் அ ஸ்டாக், இப்படி கேர்லியாக இருக்கும். அது வச்சு அந்த ஃப்ளவரை இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கும். இது இப்படியே இங்கே இருக்கிற அந்த சுருள் அப்படியே உள்ளே இருக்கிறது இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கும். இங்கே இருக்கிற மேல் ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே ஃபீமேல் ஃப்ளவரோட தே கேன் ஜஸ்ட் மீட். இது வந்து தே ஜஸ்ட் கம் அண்ட் மீட் ஹியர். ஓகே, ஸோ தே ஆர் கேரிட். இங்கே பார்ப்போம். In Vallisneria, the female flower reaches the surface of water by the long stalk and the male flowers or pollen grains are released onto the surface water. They are carried passively by water current. Water current தூக்கிட்டு வருது. Some of them eventually reach the female flower and the stigma. In another group of water pollinated plants such as sea grasses, female flowers remain submerged in water. So female flower is submerged in water and the pollen grains are released inside the water. So இங்கெல்லாம் female flower உள்ளுக்குள்ளே இருந்தாலும் pollen is released in the water. Pollen grain in many species are long ribbon like, இதெல்லாம் எக்ஸாம் கொஷின் இந்த முறை, and are carried passively inside the water. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக இந்த பேஜில் இருந்து 2 கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ pollen grains in many such species are long ribbon like and they are carried passively inside. பார்த்தீங்கன்னா லாங் ரிப்பன் மாதிரி கூட்டிகிட்டு போகிறது, உள்ளவே இருக்குது, மேலே வரல, அப்படியே உள்ளுக்குள்ளவே பொல்லன்னு தூக்கிட்டு போகிறது. In most of the water pollinated species, pollen grains are protected from wetting by a mucilaginous covering. தண்ணி உள்ளே போகாமல் இருக்க ஒரு mucilaginous covering இருக்குது. Both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. What would be the reason for this? Both wind and water pollinated flowers are not very colorful. கலர் தேவை இல்லை, ஏன்னா இங்கே அட்ராக்ஷனுக்கு இன்செக்ட் வந்து இன்செக்டை அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தே டு நாட் ப்ரொடியூஸ் நெக்டர். இப்போ ஒரு இன்செக்ட் ஒரு ஃப்ளவரை விசிட் பண்ணுதுன்னா நெக்டருக்காக விசிட் பண்ணும், அதுக்கு தெரியாமலே அது பாலினேட் பண்ணிட்டு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தண்ணியில் போகிற இதுக்கு என்ன தேவைப்படுது? அது தேவையில்லை. இந்த ஒரு லைனை இந்த முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த லைனை கொடுத்து Vallisneriaவை அதில் கம்பைல் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாட் வுட் பி த ரீசன்னா, தேவையில்லை, நெக்டாருக்காக இன்செக்ட் விசிட் பண்ண போகிறது இல்லை. தட் இஸ் ஒன் ரீசன். கலரும் தேவையில்லை, அட்ராக்ஷனும் தேவையில்லை. இப்போ பார்ப்போம் அடுத்தது. மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் பிளான்ட்ஸ் யூஸ் அ ரேஞ்ச் ஆஃப் அனிமல் ஆஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, majority of flowering plants use a range of animals as pollinating agents. Bees, butterflies, flies, beetle, wasp, ant, moth, birds, sunbirds and hummingbirds and bats are the common pollinating agent. இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்தது ஏபயோட்டிக், தட் இஸ் வாட்டரோ இல்லை விண்டோ, அதனுடைய அட்வான்டேஜ் எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம்.
இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் இதர் பீஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ளைஸ் ஆர் வாஸ்ப் ant பேர்ட்ஸ் பேட் யார் வேணால் உள்ளே வராங்க. And bats are the common pollinating agents. Among the animals, insect, particularly bees, are the dominant biotic pollinating agent. Bees தான் வருது. இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் பின்னாடி ஒரு லெசனில் இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் 2 பேர், செக்ஷுவல் டிசீட் அண்ட் சியூடோகாப்புலேஷன்னு. பம்பிள் பீ அண்ட் ஒஃபைரஸ், இந்த ஆர்கிடோட பேர் ஒஃபைரஸ் அண்ட் இந்த பீ வந்து பம்பிள் பீ. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சீட்டிங் மாதிரி, ஒரு சீட்டிங் மெக்கானிசம் இந்த பம்பிள் பீ மாதிரியே இந்த ஒஃபைரஸ் இருக்குது. ஸோ ஒஃபைரஸ் அட்ராக்ட் த பம்பிள் பீ, திங்கிங் த பம்பிள் பீ வரும், வந்து ஓகே வி ஜஸ்ட் கோ அண்ட் காப்புலேட் அப்படின்னு வரும். வந்து பார்த்தா தெரியும் அது ஃப்ளவர். ஸோ ஒரு செக்ஷுவல் டிசீட், ஏமாற்றப்பட்டிருக்கு. பட் வந்தாச்சுன்னு நெக்டரை எடுத்துக்கிட்டு போகும். அதான் அது ரிவார்டு. அதாவது ஒரு ஃப்ளவர் ஒரு பேர்ட்ஸ்க்கு கொடுக்குற ரிவார்டு என்னென்னா நெக்டர். பேர்ட்ஸ்க்கோ இல்லை பீஸ்க்கோ இல்லை பட்டர்ஃப்ளைக்கோ அது கொடுக்குற விஷயம் நெக்டர். இந்த நெக்டருக்காகத்தான் இந்த பேர்ட்ஸோ இல்லை பீஸோ இல்லை வாஸ்போ ஏதோ ஒன்று வருது. வந்துட்டு அது நெக்டரை எடுக்கும்போது அப்படியே அதுக்கு தெரியாமலே அதனுடைய போலன் கிரெயினை கேரி பண்ணிக்கிட்டு போய் இன்னொரு ஃப்ளவரில் உட்காரும்போது பாலினேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக நடந்துருது. ஓகே, இப்போ பார்ப்போம். among the animals, insects, particularly bees, or the யார்னா அதிகமாக பண்ணுறது bees, or the dominant biotic pollinating agents. Even larger animals such as some primates, lemur பண்ணுறாங்க. லெம்யூர் கூட ஒரு இம்பார்ட்டண்ட் பாலினேட்டிங் ஏஜென்ட். ஆர்போரியல்னால் ட்ரீயில் இருக்கிறது. ஆர்போரசென்ட் எல்லாம் படிப்போம் இல்லையா, முதல்ல படிச்சிருக்கோம். ட்ரீ டுவெல்லிங் ரோடன்ஸ். ஓகே, ட்ரீ ஒட்டி இருக்கிற ரோடன்ட், இப்போ ஸ்குவிரல்ஸோ அங்கே கீழே வாழற அதர் குரூப்ஸோ ஆர் ஈவன் ரெப்டைல்ஸ். ஜெக்கோ லிசர்ட், இப்போ வீட்டில் இருக்கிற ரெப்டைல் ஆகட்டும், இல்லை கார்டன் லிசர்ட் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே ஹவ் ஆல்சோ பீன் ரிப்போர்ட்டட் ஆஸ் பாலினேட்டர்ஸ் இன் சம் ஸ்பீஷீஸ். ஜெக்கோன்னா இந்த மரபல்லின்னு சொல்லுவோம், அது கார்டன் லிசர்ட் தெரியும் நமக்கு, ஓனானது. Often flowers of animal pollinated plants are specifically adapted for a particular species of animal. இது கூட கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேட் வந்து கைஜீலியா சாசேஜ் ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த ரோடு ஓரெல்லாம் வளர்ந்துருக்கும். அதாவது ஃப்ளவரே கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த ஃப்ளவர் கீழே பார்த்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆண்ட்ரீஷியம். ஸோ இதில் பேட் உள்ளே போய் உட்காரும். நைட் டைமில் வந்து அழகாக பாலினேட் பண்ணுறதுக்கு வரும். இந்த மாதிரி அட்ராக்டிவ் ஃப்ளவர்லாம் டே டைம். ஜென்ரலாகவே நீங்கள் நேச்சரோட பியூட்டி பார்த்தீங்கன்னா, டேயில் ப்ளூம் ஆகிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பெருசாக ஷோயாக இருக்கும். இன்கேஸ் ஃப்ளவர் ரொம்ப சின்னதாக இருக்கும் பட்சத்தில் அது இன்ஃப்ளாரசன்ஸாக குரூப்பாக வந்து கலர்ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி நைட்டில் ப்ளூம் ஆகிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஜாஸ்மின் அந்த மாதிரி வெரைட்டியில் இருக்கிற அந்த மல்லி முல்லை அந்த குரூப் எல்லாம் நைட்டில் ப்ளூம் ஆகும்போது அதுக்கு கலர் முக்கியம் இல்லை, ஆனால் நல்ல ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்து இன்செக்டை கூப்பிடுறதுக்காக தான். ஸோ நேச்சுரே அதை டிசைன் பண்ணியிருக்கு. டேயில் வர ஃப்ளவருக்கு ஒரு கலரை கொடுத்து வருது. அதுக்காக கலரில் இருக்கிற ஃப்ளவர் எல்லாம் வாசனையே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலை. கலர் முக்கியம், வாசனையும் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நைட்டில் அது கேரி பண்ணும்போது கம்பல்சரியாக அதுக்கு ஒரு ஸ்மெல் வேணும் டு அட்ராக்ட் அன் இன்செக்ட். அது பார்ப்போம். Often flowers of animal pollinated plants are specifically adapted for a particular species of animal, ஒரு particular groupக்கு. Majority of insect pollinated flowers are large, colorful, fragrant and rich in nectar. When the flowers are small, a number of flowers are clustered into an inflorescence to make them conspicuous. தெரியறதுக்காக inflorescence form ஆயிடுது. Animals are attracted to flowers by color and or fragrance. The flowers pollinated by flies and beetles secrete foul odor, okay, to attract these animals. Secrete a foul odor na sometimes நல்ல ஸ்மெல் வராது. இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் இருக்கும், கார்ப்ஸ் ஃப்ளவர்னு சொல்லுவோம். அதை கார்ப்ஸ்னால் செத்து போன பாடியிலேருந்து வர ஸ்மெல்லு, அது அமார்ஃபோஃபேலஸ்ன்னு சொல்லிட்டு, அமார்ஃபோஃபிலஸ் இதோ இருக்குது, அமார்ஃபோஃபேலஸ் கார்ப்ஸ் ஃப்ளவர். இது டாலஸ்ட் ஃப்ளவர் கூட. இது வந்து இது பேரே கார்ப்ஸ் ஃப்ளவர். ஏன்னா நாத்தம் அடிக்கும். அந்த நாத்தம் தான் இன்செக்டை அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கு அது ஸ்மெல், ஓகே, நமக்கு அது நாத்தம். ஸோ தே ப்ரொடியூஸ் அ foul odors to attract these animals. To sustain animals' visit, the flowers have to provide rewards to the animal. To sustain animalனா திரும்ப திரும்ப ஒரு அனிமல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுத்தா அதானே வரும்.
அதுக்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கோ அதை தானே கொடுக்கும். ஸோ நெக்டர்ஸ் அண்ட் pollen grains are the usual floral rewards. For harvesting the rewards from the flower, the animal visitor comes in contact with the anther and the stigma. ஸோ இந்த ரிவார்டுக்காக தான் ஒரு இன்செக்டோ ஏதோ ஒரு பேர்டோ ஒரு பேட்டோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ரிவார்டு கிடைக்குது. அதை அறியாமலே அது போலனை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே இன்னொரு ஃப்ளவரை ரீச் பண்ணும்போது அந்த ஸ்டிக்மாவில் டச் பண்ணிடுது. ஸோ the body of the animal gets a coating of pollen grain which are generally sticky in animal pollinated flowers. இது கொஞ்சம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே நம்ம wind pollinationக்கு non sticky, இங்கே sticky. And when the animal carrying pollen on its body comes in contact with the stigma, it brings about pollination. In some species floral rewards are in providing safe places to lay eggs. ஸோ சில நேரங்களில் அதோட ரிவார்டு என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் இன்செக்டோ இல்லை பேர்டுக்கோ அதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ் டு லே த எக்ஸ். ஸோ an example is that of the tallest flower of Amorphophallus. The flower itself is about 6 feet in height. Amorphophallus titanium சொல்லுவோம். இதை 6 ஃபீட்டுக்கு வளரும். அங்கே அது கார்ப்ஸ் ஃப்ளவர் நான் சொன்னது. அங்கே அது தே ஜஸ்ட் லே த எக்ஸ், அது முட்டை போட்டு வைக்கிறதுக்காக வருது. A similar relationship exists between a species of moth and the plant yucca, where both species are very much correlated. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாத் பேர் ப்ரொனோபா மாத். இந்த ப்ரொனோபா மாத்தும் எக்காவும் அப்படி ஒரு கம்பேட்டபிலிட்டி டு லே த எக்ஸ் and to give the protection. இது moth and the plant cannot complete their life cycle without each other. coexistence ன்னு சொல்லுவோம். இதுதான் ரெண்டும் சேர்ந்து வாழும் ஒரு அமைப்பு. இது மியூச்சுவலிசமில் கூட படிப்போம், பின்னாடி படிப்போம் நம்ம ஈகோசிஸ்டம் லெசன்லேயோ இல்லை பயோடைவர்சிட்டிலையோ திரும்ப வரும். இதெல்லாம் இதில் வரும் பாப்புலேஷன் அண்ட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் லெசனில் லாஸ்ட் யூனிட்டில் வரும். இந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன, எப்படி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அட்ஜஸ்டபிளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. The moth deposits its eggs in the locule of the ovary and the flower in turn gets pollinated by the moth. The larva of the moth comes out of the egg as the seed starts developing. Seed வளரும்போது இந்த லார்வாவும் வளர்ந்து வெளியே, ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிற சூழல் இந்த பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற சில என்சைம்ஸ் அல்ல சில ஹார்மோன்ஸ் அந்த எக்கு வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால நேச்சர் ஹஸ் டிசைடட் தட். ஓகே, why don't you observe some flowers of the flowering plants or any other available to you? Cucumber, mango, people, coriander, papaya, onion, lobia, cotton, tobacco, rose, lemon, eucalyptus, banana, இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது? Try to find out which animal visit them and whether they could be pollinators. You will have to patiently observe the flowers over a few days and at different times of the day. You could also try to see whether there is any correlation in the characteristic of a flower to the animal that visited. Carefully observe it. Any of the visitors come in contact with the anthers and the stigma, as only such visitors can bring about pollination. Many insects may consume pollen or the nectar without bringing about pollination. Such floral visitors are referred to as the pollen nectar robbers. You may or may not be able to identify the pollinators, but you will surely enjoy your effort. This part is for your project. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராஜெக்டுக்காக கொடுத்த ஒரு பார்ட்டாக இருக்கலாம். ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். நேச்சுரலை என்ஜாய் பண்ணுறதோட எப்படி ஒரு ஃப்ளவரில் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் வெரைட்டி இந்த பர்டிகுலர் ஃப்ளவரை தான் தேடி வரும் அந்த மாதிரியும் இருக்குது. சில நேரங்களில் அது ஸ்பெசிஃபிக். இப்போ நம்ம ப்ரொனோபா அண்ட் எக்கா பார்த்தோம் இல்லையா, ரொம்ப இன்செக்ட் ஸ்பெசிஃபிக், ஃப்ளவர் ஸ்பெசிஃபிக். அது சில நேரங்களில் அது வர்றது அதுக்கு தெரியாமலே தான், அது தெரிஞ்செல்லாம் பண்ணுறதில்ல. நான் வந்திருக்கேன், நான் பாலினேட்டர், நான் உங்களுக்கு ஹெல்ப் அப்படிலாம் அதுக்கு தெரியாது. வருது, எதுக்காக வருதுன்னா அது ஒரு ரிவார்டுக்காக வருது. வரும்போது அப்படியே போலனை தூக்கிக்கிட்டு போகுது அண்ட் பாலினேஷன் முடிஞ்சிருது. பட் சில நேரங்களில் எதுவுமே இல்லை, சும்மா இருக்கிற போலன் கிரெயின் எல்லாம் சாப்பிட்டுட்டு டேஸ்டியாக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஹனியை குடிச்சிட்டு ஓடுற குரூப்பும் இருக்குது. அவங்கள எல்லாம் நெக்டர் ராபர்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நடக்குது. ஓகே, மனிதர்களில் நடக்கிற மாதிரி இதுவும் இங்கே
நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சீட் பண்ணி திருடி சாப்பிட்டுட்டு போகுது. இப்போ நம்ம ஒஃபைரஸ் அண்ட் பம்பிள் பீ ஒரு குரூப்பை பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் கம்மிங் ஃபார் ஹேவிங் அ காப்புலேஷன். ஆனால் வந்து பிறகு தான் தெரியுது ஏமாற்றம், அதான் செக்ஷுவல் டிசீட். இதுவும் நம்ம படிப்போம் பாப்புலேஷன் அண்ட் ஆர்கானிசம் அந்த லெசனில். இதெல்லாம் எதுக்குன்னா, ஆர்கிடில் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கும். ஆர்கிட்ஸில் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ். அது வந்து ஃபேமிலி குயின் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவோம். அது அவ்வளோ ஒரு அழகு ஃப்ளவர்ஸ். எல்லாமே எதுக்காகன்னா டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ். ஒரு அனிமல் மாதிரி ஷேப்பில் ஒரு பாப்பா மாதிரி எல்லாமே டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் அ பாலினேஷன். இதுதான் எஃபர்ட். ஓகே, இதோடு நான் ஆக்சுவலி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ரீசன் என்னென்னா, இந்த அவுட்ப்ரீடிங் டிவைசஸ்ன்னு இருக்கும். சில நேரங்களில் பாலினேஷன் நடக்கிறது கம்பல்சரியாக க்ராஸ் பாலினேஷன் நடந்தாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இல்லாமல் யூனிசெக்ஷுவலாக இருக்கலாம், இல்லை அதோட மெச்சாரிட்டி பீரியட் டிஃபர் ஆகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்குது. பாலினேஷன் ஈஸியாக போகிறதுக்கு ஆகாத சில தடைகள் இருக்குது. அது எல்லாமே அவுட்ப்ரீடிங் டிவைசஸ். இது எல்லாமே கிராஸ் பாலினேஷன் மட்டுமே நடக்கணுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விளையாட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த பாலினேஷனோட அவுட்ப்ரீடிங் டிவைசஸ், அதுக்கப்புறம் போலனும் பிஸ்டுலும் எப்படி இன்டராக்ட் பண்ணி எப்படி போலன் டியூப் ஃபார்ம் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் வரைக்கும் போகுதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே, தேங்க்யூ.